உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்கள் முடிச்சோம்னுமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த என் தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி. எங்களோடு கூட பேசுங்க. இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவ பிரசன்னம் இறங்கட்டும். இவர்களை ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோதரம் எடுத்து வாசிப்போம். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தோடு வாசிப்போம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளை செய்தியின் தலைப்பு உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்முடைய தேவன், நம்ம ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அதிசயத்தின் தேவன், ஆச்சரியமானவர். இந்த நாளிலே கூட என்ன பண்ணாரு? உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யும்படி தேவன் விரும்புகிறார். என்ன பாச அதிசயம்? ஆமே, ஆண்டவன் வாழ்க்கையில பெரிய பாரு இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஏதோ ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஆமே, நான் விசுவாசிக்கிற இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே எகிப்திலே ஆண்டவர் பயங்கரமான அதிசயங்களை பண்ணினார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். செங்கடல்கள், ஆமே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து ஜனத்தில் வெளியே கொண்டு வரும் பொழுது 7 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் வரும் பொழுது முன்பாக இருந்த செங்கடல்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த வாழ்க்கையிலே கூட இந்த நாளிலே கூட எத்தனை விதமான போராட்ட செங்கடல் போல இருக்கிறதா? ஆண்டவர் இந்த செங்கடலை விலகிவிட அவருக்கு லேசான காரியம். நம்முடைய பார்வைக்கு கடல் சோதனை ஏதோ ஒரு வாய்க்கால் வெட்டி விட முடியாது, ஒரு வாய்க்கால் தண்ணி விட முடியல, வேற திருப்பி விடலாம், அப்படி கிடையாது. இது கடல், செங்கடல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அது எவ்வளோ பெரிய கடலாக இருந்தாலும் சரி சொல்லுவேன், என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை கடல் மாதிரி இருக்குது, என் பிரச்சனை கடல் மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அந்த செங்கடல்கள் இப்பொழுது அது வழிவிடுகிறது. ஏன்னா ஆண்டவராக இயேசுவை நீ சுமக்கிற பாத்திரமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில் காணப்படுகிற எல்லாவித போராட்டங்களும் செங்கடலை போல் இருக்கிற எல்லா செங்கடலையும் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் அவைகளை என்ன பண்ணார்? நிர்மூலமாக்கி அதை என்ன பண்ணார்? வழிவிடும்படி இன்றைக்கு கட்டளை எடுக்கிறார். அதிலே நீங்கள் என்ன பண்ண? செங்கடலை கடந்து ஆமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பின்தொடர்கிற எல்லா விதமான பார்வோனின் ஆவிகளையும் கர்த்தர் முறியடித்து ஆமை உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை இதுவரையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே கூட உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தை ஆண்டவர் அதிசயத்தின் அதிசயமாய் நடத்தி கொண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்கள் வாழ்க்கையில இப்போ நீ கேட்டுக்கொண்டிருக்கிறதே ஆண்டுடைய வார்த்தை தான். இது அழகாக சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அது 2ஆம் அதிகாரம், அதில் பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8, 9 கூட வாசிக்கிறோம். அவருடைய தாய் வேலைக்காரனை நோக்கி உங்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள் என்றார். யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அதுக்கு அடுத்து போட்டிருக்குது 6ஆம் வசனம். யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர்கள், ஆமே சோத்திரம், 6 கச்சாடிகள் இருந்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நான் சொல்ல ரொம்ப விரும்பலை. அநேக நேரங்கள் உங்களுக்கு ரொம்ப பிஸியாகிட்டு இருப்பீங்க. சோத்திரம், ஏன்னா காலை நேரத்தில் எல்லாம் அவசரமாக எல்லாம் கிளம்பிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் ஆமே சோத்திரம், ஆமே அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். அந்த காணார் கல்யாணத்தில் எல்லாருக்கும் அந்த சம்பவங்கள் தெரிந்த சம்பவம் தான். அந்த இடத்துல அந்த திராட்சரசம் குறைவுபட்டு போனதில் எல்லாரும் அக்கம் பக்கத்தில் பார்க்குறாங்க. ஏன்னா வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, என்னென்ன பண்ணுறது, ஒரு அசிங்கம் வேறு போட்டுருமேன்னு சொல்லி அதுக்கு மேலே உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? அந்த இடத்துல இயேசும் அந்த கல்யாண வீட்டிலே அழைக்கப்பட்டிருக்கிறா. இந்த நாளிலும் கூட உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்களுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அதிசயங்களை செய்கிற ஆண்டவராக இயேசு உங்களுக்கு இருப்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஆனால் உடனே பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க? நேராக இயேசுகிட்ட போகல, மரியாள்கிட்ட போனாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்மளு தான், இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஏதாவது போராட்டம்னா என்ன பண்ணுவோம்? அவங்ககிட்ட இப்படி சொல்லிடுறாங்களே, இவங்கள்ட்ட கேட்டாமா ஒரு அற்புதம் நடக்குமா, சரி இவங்கள்ட்ட போய் சொன்ன பிரச்சனை மாறுமா, அவங்கள்ட்ட சொன்ன அந்த பிரச்சனை மாறுமா? நீங்கள் யார்கிட்ட சொல்ல தேவையில்லை, இயேசுனிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்க. ஆமே சோதரர். அவர் சொல்கிறாரு, உடனே மரியாள் சொல்கிறாப்புல, நீ என்ன பண்ண? அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள், அப்பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே கூட அவர் சொல்றார், உன் குறைவுகளை நிறைவாக்குற நான் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறேன். அவர் சொல்றார், பாருங்க, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். அதற்கு பிறகு உடனே என்ன பண்ண ஆண்டவர் அந்த தண்ணீரை என்ன பண்றாங்க? திராட்சரசமாய் மாற்றுகிறார்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ள, ஒருவேளை தண்ணீரை போல் இருக்கிறதா, ஒருவேளை தண்ணீர் அப்படியே இருக்கிறது, ஒன்றுமே செய்ய முடியல, இது எப்படி நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வேலை வரேன்னு நான் எவ்வளோ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு பதில் கிடைக்கலையே. ஆண்டவர் தன்னுடைய வல்லமை அதிசீக்கிரத்திலே அதிசயமா இந்த நாளிலே கூட அவன் ஒருவேளை இங்கே ஆண்டவர் வேலை வரேன்னு சொல்லியிருக்கிற, ஒரு நாள் லேட் ஆகுமோ, என் ஜபத்துக்கு லேட் ஆகுமோ, என் குடும்பத்துக்காரன் லேட் ஆகுமோ. இல்லை பிள்ளைகளே, தேவன் இமைப்பொழுதிலே உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்துவிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்க. உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில், சோதரன் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் சரீரத்தில், சோதரன் கர்த்தர் அதிசயங்களை செய்கிற என் தேவனாகிய கர்த்தர், கானான் ஊரிலே மகிழ்ச்சியை கொடுத்த கர்த்தர், சந்தோஷத்தை கொடுத்த கர்த்தர், இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த குறைகள் இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி உங்களை ஆஸ்வதிப்பார். ஒரே ஒரு காரியம் சொல்லுது, அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்க. நிச்சயமா எங்கள் வாழ்க்கை ஆஸ்வாதமாக இருக்கும். ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். நீ அதிசயங்களை ஆண்டவரை செய்கிற தேவனப்பா. ஆண்டவரே, மீகா 7:15 அழகாய் பிறப்பட்டிருக்கிறதப்பா. இந்த காணவர் கல்யாணத்தில் கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி பிள்ளைகளை அந்த இடத்துல ஆண்டவரே தலை நிமிர பண்ண ஆண்டவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் எதெல்லாம் குறைவாக இருக்கிறதோ ஆண்டவரே சோத்திரம், இந்த கால நேரத்தை நிறைவாக்கி ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை தேவன் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாம மகிமைப்படுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.